விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. உலகில் எத்தனையோ கலாச்சாரங்கள் இருந்தாலும் எல்லோராலும் கவரப்பட்டது கௌபாய் கலாச்சாரம் தான். இது தனித்துவமிக்க ஈர்ப்புடையது. காரணம், தொப்பி, துப்பாக்கி, குதிரை, சேரட், மரவீடுகள், தூக்கு தண்டனை, புதையல் தேடுதல் மற்றும் அதே நிலத்தில் வசிக்கும் பழங்குடியினமான செவ்விந்தியர்கள் என வித்தியாசமான அமைப்புடையது. வறண்ட பிரதேசங்களில் வாழும் இவர்கள் குதிரையில் சென்று கூட்டம் கூட்டமாய் மாடுகளை மேய்க்கும் பூர்வீகமுடையவர்கள். ஸ்பெயினிலிருந்து தொடங்கிய கலாச்சாரம் வட அமெரிக்காவில் ஓங்கி வளர்ந்தது. என்றாலும் இதில் பலவிதமான கௌபாய்கள் உண்டு. ஜெர்மன் கௌபாய், இட்டாலியன் கௌபாய், மெக்சிகன் கௌபாய், ஸ்பானிஷ் கௌபாய், தாய் கௌபாய் என்பது போல் இந்த கதையும் 18ஆம் நூற்றாண்டில் நடைபெறும் தமிழ் கௌபாய் என்பதான புனைவு கதையே. டேய், என்னடா என்னை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? என் ஆள் வந்தா உங்களுக்கு ஷூட்டிங் தான்டா. ஷூட்டிங். அவ பேட் கேர்ள். ஷூட்டிங் ஷூட்டிங் எனக்கா? ஏய் பேட் பாய்ஸ், அங்க பாருங்க, பிஜிஎம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அவ வரா. மறுபடியும் சொல்றேன், அவ வந்தா ஷூட்டிங் தான்டா, ஷூட்டிங். ஜம்போ பாய்ஸ், டேக் தி வெப்பன்ஸ். பாத்தியாடா, பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல, யாழ் வந்தா வேற மாரி ஆகும்ட்டு. சாரி மேடம், நீங்க எவ்வளவு பெரிய ஷூட்டிங்கா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சோ ஐ குவைட். பை. போ போ போ. காந்த கண்ணி பிடிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். துப்பாக்கி தூக்கி வந்து குறிவைத்து தாக்கினால் தோட்டாவில் காதல் விழுமா? செம்மீன்கள் மாட்டுகின்ற வலை கொண்டு வீசினால் விண்மீன்கள் கையில் வருமா? பூகம்பம் வந்தால் என்ன, பூலோகம் விந்தால் என்ன, ஆகாயம் துண்டகுமா, என்னாலும் ரெண்டகுமா? வாணியன் வண்ணக்கிளி வீணை போல் துள்ளி குதி செய்வம் ஓர் காதல் வீதி காலம் நம் ஆணைப்படி. சந்தோஷம் என்றுமே சலிக்காத பாடல.
தி கவுபாய், சாரி தி கவ் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரித்திகா, கவுபாய் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் சில பேர் தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒருத்தரை சேவ் பண்ணுறீங்க இல்லையா? சேவ் பண்ணி அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். உலக வரலாற்றிலே குதிரையை ஒரு கையில் தூக்கிட்டு வந்தார் அவர் மட்டும்தான். கடைசியில் ஒரே கையில் தூக்கிட்டு வந்தார் குதிரையை. அப்படி வச்சிங்க, அப்படியே கடன்னு போயிட்டே இருந்தீங்க. வெரி குட். பட் நல்லா இருந்துச்சு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். தருண் மாஸ்டர். பிரித்திகா சிரிச்சல்ல ஆடுறப்போ? ஏன் சிரிச்சாலும் தப்பு சொல்றீங்க, சிரிக்காட்டியும் தப்பு. ஐயோ, இந்த விளையாட்டுக்கு நான் வரவே இல்லைப்பா சாமி. இல்ல கெஞ்சிட்டேன். இல்ல, அதாவது பார்டர் தாண்டிட்டா. அந்த சிரிப்போட பார்டர் அது மௌனமோட பார்டர் தாண்டிட்ட, சிரிச்சிட்ட, சந்தோஷமாயிட்டேன் நான். அப்படிதான் இருக்கணும். எப்படி சரி, ஓகே. இன்னும் பார்டர் தாண்டி கொஞ்சம் லைட்டாக தான் தாண்டி இருக்கு. ஓகே, நல்லா இருந்ததுடா. குட், சூப்பர் பாய்ஸ், குட் கொரியோகிராஃபி. அப்பா நல்ல குதிரை, 1 கோடி ரூபாய் குதிரை 10 ரூபாய் ஆகிட்டாங்க பாரு. என்னது பாரு, இது இட்ஸ் டூ மச். ஓகே, பட் ஸ்டில் என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்தது. காஸ்டியூம் நல்லா இருந்தது, கெட்டப்ஸ். அண்ட் இன்னும் கொஞ்சம் சிரிமா. நீ எவ்வளோக்கு எவ்வளோ சிரிக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும் உனக்கு. ஓகே, குட் குட். மாஸ்டர், 1 கோடி ரூபாய் குதிரை வந்து எம்ஏஎம் ராமசாமி குதிரை. இது விகே ராமசாமி குதிரை. அதனால வெறும் 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. இல்ல அவன் வந்து பிகினிங் வந்து அந்த கதை காமிச்சது சூப்பர். ஏன்னா அது யாருக்கு தெரியாத ஒரு விஷயத்த காமிச்சோன்னே இது தமிழ்நாட்டு லாஸ்ட்டில் வந்து இது தமிழ்நாட்டில் இருக்கிற இதுன்னு சொன்னோடனே ஓகே, தமிழ்நாட்டு குதிரை அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. ஆனால் ஒன்று சஞ்சீவ், இங்கே அனிமல் ப்ராப்ளம் இருக்குது சஞ்சீவ். அதனால் எங்களால் குதிரை கொண்டு வர முடியாது. இல்லைன்னா நாங்கள் கொண்டு வந்திருப்போம். நீ வேற, நீங்கள் குதிரை என்ன யுவராஜ், உனக்காக சப்போர்ட் பண்ணுறேன் மடையா. பட் ரொம்ப அழகாக பண்ண நீ. பிகினிங் அவ்வளோ அழகாக சிரிச்ச. நான் உடனே மாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஐ சிரிக்கிறா மாஸ்டர் அப்படின்னு. அதே மாதிரி ஸ்மைல் பண்ணு, சிரிச்சுட்டே பண்ணு. கொரியோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா ஒரு 4 பேருக்கு ஒரு யூனிஃபார்ம். அதுக்கப்புறம் செகண்ட் சாங்லேருந்து வேறு 2 பாய்ஸ் வந்து ஆடினாங்க. பியூட்டிஃபுல். இதுதான் க்ரியேட்டிவிட்டி. ஏதாவது கான்செப்ட்டு, ட்ரெஸ், காஸ்டியூம் மாற்றிருக்கீங்க. அந்த 2 பேருக்கு மட்டும் டிஃப்ரெண்ட். உன்னோட சோலோ பாய்க்கும் இன்னொரு பாய்க்கு வேறு டிஃப்ரெண்ட் ட்ரெஸ். நீ அவங்களோட போய் ஜாயின் ஆனது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலண்ட், நைஸ், வெரி நைஸ் கொரியோகிராஃபி, வெரி குட். இந்த கவுபாய்க்கு என்ன ஸ்கோர்ஸ் கொடுக்க போறீங்க ஜட்ஜஸ்? சேம் ஸ்கோர்ஸ். ஃபுல் 10 சிரிக்க சொல்றாங்க. சிரிங்க. ஃபுல் 10. அப்பா, ஐயோ மழை வர போதுடா சாமி. சிரிச்சிட்டாங்க. ஃபுல் 10 on 10 வாங்கி இருக்காங்க. ஓடி போய் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே போய் அந்த சாக்லேட் எடுத்தாங்க. ஓடுங்க. Muttiko